தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம். புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சில்க்ஸ். Let the celebrations begin. துபாயில் நடந்த 24H கார் பந்தய போட்டியில் நடிகர் அஜித்குமாரோட அணி 3வது இடத்தை பிடிச்சதை அடுத்து தமிழ்நாடு முழுவதும் ஏன் இந்தியா முழுமைக்குமே அஜித்குமார் தான் ட்ரெண்டிங்கில் இருக்கார். அவரோட அந்த ஹாப்பி மூமெண்ட்ஸை அஜித் ஃபேன்ஸ் ஷேர் பண்ணி கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழலில் கோவை மாநகர காவல்துறையினர் போட்டிருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டும் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அஜித்குமார் கார் ரேசிங்கில் 3வது இடத்தை பிடிச்சதை அடுத்து அவருக்கு பலரும் வாழ்த்துக்களை குவிச்சிக்கிட்டு இருக்காங்க. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, நடிகர்கள் ரஜினிகாந்த், கமல்ஹாசன், சிவகார்த்திகேயன் உள்ளிட்டோர் பலருமே தங்களோட பாராட்டுகளை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழலை தான் கோவை மாநகர போலீஸார் கொடுத்துருக்கக்கூடிய விஷஸ் அப்படிங்கிறது பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அதில் அவங்க விஷ் பண்ணுற மாதிரி சிலரை ட்ரோலும் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு பக்கம் அஜித்குமார் ஜெயிச்சிருக்கக்கூடிய போஸ்ட்டை வச்சு மறுபக்கம் 7G ரெயின்போ காலனி டெம்ப்ளேட்டை வச்சுருக்காங்க. அதில் திறமை இருந்தால் அவரை மாதிரி களத்தில் போய் ஜெயிச்சு முன்னேறப்பாரு, அதை விட்டுட்டு ரோட்டில் சாகசத்தை காட்டுறேன்னு கேஸ் வாங்கிட்டு கிடக்காதுன்னு வீண் ரேசிங் டியூடுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க. இந்த எச்சரிக்கை பலருமே டிடிஎஃப் ஹாசனை குறி வச்சு தான் போட்டிருக்காங்க. டிடிஎஃப் ஹாசன் என்றது நமக்கு தெரியும், ரோட்டில் ரேசிங் செஞ்சு பல்வேறு வழக்குகளை சந்தித்து பல்வேறு சிக்கல்களில் மாட்டிகிட்டு இருக்கக்கூடியவர். அவரை குறிப்பிடும் விதமாக இந்த ஒரு போஸ்ட் போடப்பட்டிருக்கு அப்படின்னு பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை என்னவா இருக்குது அப்படின்னு சிலர் குறிப்பிட்டது என்னவா இருக்குன்னா, இது டிடிஎஃப் ஹாசனுக்காக மட்டும் போடப்பட்டதில்லை. பொதுவாகவே இளைஞர்களும் சரி, இந்த பைக் விரும்பியவர்களும் சரி, தங்களோட பைக் ஆர்வத்தை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டில் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் விதமாக, பிறர் அச்சுறுத்தும் விதமாக, பிறருக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் விதமாக ரேசிங் பண்ணுறாங்க. இது ரொம்பவே ஒரு தவறான விஷயம். உங்களுக்கு ஒரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் போய் பண்ணுங்கள் அப்படின்னு அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லி இவங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குற மாதிரியான ஒரு போஸ்ட் தான் இருக்குது. இதில் டிடிஎஃப்னு ஒருத்தரை மட்டும் எடுத்துக்க வேணாம், இது பொதுவாக இந்த மாதிரி பண்ணக்கூடிய எல்லாருக்கும் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு வார்னிங் அப்படின்னும் சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம். புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சில்க்ஸ். Let the celebrations begin.